இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுக்கு சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் இந்த லெந்து நாட்களிலே சிலுவையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை கழுவி அது சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரும் கூட தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவுகிறார். அவர் மரணம் அடைவதற்கு முன்பு இந்த கடைசி ராப்போஜனம் பண்ணுகிற வேளையிலே ஆண்டவர் பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்து ஒவ்வொரு சீஷர்களுடைய கால்களையும் ஆண்டவர் கழுவி சீலையினால் துடைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது பேதுருவினிடத்திலே வரும்போது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா? அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. உன்னை பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் தலையையும் நீர் என்ன செய்ய வேண்டும்? கழுவ வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த ஆண்டவர் நம்மை கழுவாவிட்டால், பேதுருவே, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. ஆண்டவருடைய இரத்தத்தால் நம்ம கழுவப்படாவிட்டால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்ம சுத்திகரிக்கப்படாவிட்டால் ஆண்டவரிடத்திலே நமக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. ஆண்டவரிடத்திலே நமக்கு எந்த ஒரு உரிமையும் எந்த ஒரு பங்கும் ஆண்டவரிடத்திலே நமக்கு கிடையாது. ஆண்டவரை நாம் அறியாதவர்களாக புறம்பானவர்களாக காணப்படுகிறோம். ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருந்தாலுமே அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் மாத்திரமே, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியும். ஆண்டவரிடத்திலே நமக்கு பங்கு இருக்க முடியும். இல்லாவிட்டால் அவரிடத்திலே நமக்கு பங்கில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, பெற்ற ரட்சிப்பை பாவ மன்னிப்பை நமக்கு காத்து கொள்ள வேண்டும். துணிகரமாக பாவம் செய்கிற பொழுது கூட ஒரு நாள் அல்ல, இறுதி வரை, வாழ்க்கையின் இறுதி வரையிலும் அந்த ரட்சிப்பை, அந்த சுத்திகரிப்பை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். துணிகரமாக நாம பாவம் செய்கிற பொழுது, பின்வாங்கி போகிற பொழுது, அந்த ரட்சிப்பை நாம இழந்து போகிற பொழுது வசனம் சொல்கிறது, மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எபிரேயர் 6 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நாம தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறவர்களாய் மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட பின் நம்முடைய ஜீவியத்திலே துணிகரமான பாவத்தை செய்கிற பொழுது நாம் அவருடைய ரட்சிப்பை நாம இழந்து போகிறோம். மறுபடியும் நம்மை புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனவே பெற்ற ரட்சிப்பை நாம காத்துக்கொள்வதிலே கவனமாக இருக்க வேண்டும். தினந்தோறும் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, என்னையும் நீர் கழுவும். சீஷர்களின் கால்களை அன்று கழுவி சுத்திகரித்தீர். ஆண்டவரே, எவ்வளவு தாழ்மையோடு, எவ்வளவு அழுக்குகளோடு, எவ்வளவு அசுத்தமான கால்களை எல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரும் போதகருமாகிய நீர் கழுவி சுத்திகரித்து ஒரு மாதிரியை அவர்களுக்கு காண்பித்தீர். ஆண்டவரே, என்னையும் நீர் கழுவும், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும். எந்த ஒரு அழுக்காக இருந்தாலும், எந்த பாவமாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிற பொழுது உள்ளும் புறமும் அதை கழுவி ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக அந்த ரட்சிப்பிலே நாம் வளர வேண்டும். அடுத்த கட்டம் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ரட்சிப்பை நாம் பெற்றவர்கள் பிறரை நாம் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். பிறரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் நமக்கு செய்கிற குற்றங்கள், தீமைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, கிறிஸ்து எப்படி இந்த பூமியிலே நடந்தாரோ, நாமும் அதுபோல என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாம பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆண்டவர் நமக்கு மன்னித்தார், ஆண்டவர் நம்மை கழுவினார், ஆண்டவர் நம்மை சுத்திகரித்தார். பவுல் சொன்னது போல, பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொன்னது போல எவ்வளவோ பாவத்தை ஆண்டவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். நம்முடைய எவ்வளவோ குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், அநியாயங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்திருக்கிறது போல
நாமும் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து விட்டு திரும்ப அதை நினையாதிருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனா நாம ஒரு ஆளுக்கு மன்னித்தா திரும்ப திரும்ப என்ன செய்வோம்? செய்த பாவத்தை, செய்த குற்றத்தை, அவங்க நமக்கு செய்த காரியத்தை திரும்ப திரும்ப நாம என்ன செய்வோம்? சொல்லி காட்டுவோம். அப்படி அல்ல. ஆண்டவர் நமக்கு மன்னித்தது போல, ஆண்டவர் நமக்கு எப்படி மன்னித்தார்? நம்ம செய்த பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மறந்து விட்டார். அவருடைய முதுகுக்கு பின்பாக எரிந்து விட்டார். சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார். திரும்ப நினைவு கூற மாட்டார். இதெல்லாம் ஆண்டவர் செய்தது. ஆனா நாம என்ன செய்கிறோம்? ஒருவேளை மன்னிச்சுட்டேன்னு சொன்னாலும் நம்முடைய இருதயத்துல எங்கேயோ ஒரு பகுதியில அது ஒட்டி இருக்கிறது. அப்போ அந்த காரியங்கள் என்ன செய்யும்? அவங்க செய்த தீமைகள், அவங்க பேசின பேச்சுகள், வார்த்தைகள், சில சொல்லுவாங்க மறக்கவே முடியாது. பேசின வார்த்தைகள், அவங்க செய்த காரியம் மன்னிக்க முடியாது. திரும்ப திரும்ப அதை நாம் நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. மத்தேயு நாம பார்க்கிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே அந்த மன்னிப்பும் சம்பவத்தை நாம பார்க்கிறோம். அந்த ஒரு சகோதரன் நமக்கு தப்பு செய்தா 7 தரம் அல்ல, 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த கடன்பட்டவன் என்ன செய்கிறான்? அவனுடைய எஜமான் அவனுக்கு மன்னிக்கிறான். ஆனால் அவன் போய் அவனை விட மிகவும் குறைந்த சொற்ப பணம் கடன்பட்டவனை தொண்டையை பிடித்து நெரித்து அவன் என்ன செய்கிறான்? கடனை திருப்பி கேட்கிறதை நாம பார்க்கிறோம். அவனுடைய எஜமான் சொல்லுகிறது அருமையான ஒரு வசனம். அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் சொல்லுகிறான், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலையாளுக்கு நீ இறங்க வேண்டாமோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை நாம பார்க்கிறோம். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். நீ என்னை வேண்டி கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். உன் பாவத்தெல்லாம் நான் உனக்கு மன்னிச்சுட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? நான் உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு மறந்துட்டேன். அது போல நீயும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? மன்னிக்கணும், இறங்கணும். நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், சொந்த பிள்ளைகளாக இருக்கலாம், நம்ம குடும்பத்துல உள்ளவங்களாக இருக்கலாம், நெருங்கின இரத்த சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம். யார் என்ன தவறு செய்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு இறங்கினது போல, ஆண்டவர் நமக்கு மன்னித்தது போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆண்டவர் நமக்கு மன்னித்தது போல, ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட சுபாவத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்கு சம்பாதித்த அருமையான அந்த ரட்சிப்புக்காக, பாவ மன்னிப்புக்காக ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற திரு ரத்தத்திற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய ரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய எங்களுக்கு பலன் தாரும். நீர் எங்களுக்கு மன்னித்து எங்கள் பாவங்களை மறந்தது போல நாங்களும் எங்களுக்கு தீமை செய்கிற, காயப்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் மன்னித்து மறக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். நாள் முழுவதும் உங்க கிருபைக்குள் எங்களை மறைத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.